என்னாச்சு? பாரதி லாஸ்ட் வீக் ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்காங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சரியா சாப்பிடாம வேற இருந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஏன் பாரதி இப்படி பண்ணீங்க? இதுக்கு தான் கோயில் குளம்னு சுத்தாதீங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே, திட்டாதீங்க. அவங்க ஒன்னும் அவ்வளவு வீக்கா இல்ல. இப்ப அவங்க ஓகே தான். நீங்க சும்மா இருங்க டாக்டர். உங்ககிட்ட 1000 தடவைக்கு மேல சொல்லிட்டேன், எதுவுமே கேட்கறது இல்ல. உங்களை சாமியை கும்பிட வேணாம்லாம் சொல்லல. அதுக்காக டெய்லியுமே விரதம் சுத்திக்கிட்டு இருக்கிறது. எங்க இந்த சாமியாவது வந்து விரதம் இரு, எனக்கா பரிகாரம் பண்ணுன்னு சொல்லிச்சா? நீங்களா ஏதாவது நினைச்சுக்க வேண்டியது, அப்புறம் இப்படி உடம்பை கெடுத்துக்க வேண்டியது. என்ன சார், உங்க பொண்டாட்டிக்காக சாமி கூடவே சண்டை போடுவீங்க போல? ஆமா டாக்டர், அந்த சாமிக்கு கோடி கணக்குல பக்தர்கள் இருப்பாங்க. ஒரு பக்தர் இல்லைன்னா இன்னொரு பக்தர் இருப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு பொண்டாட்டி தானே இருக்காங்க. சிரிக்காதீங்க பாரதி. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு பாத்தீங்களா? சரி, இனிமே சாப்பிடாம இருக்க மாட்டேன், போதுமா? சரி, இனிமே இவங்களுக்கு ஹெல்தியான சாப்பாடா வாங்கி கொடுங்க. டாக்டர், வீட்ல எல்லாமே இருக்கும், மேடம் தான் எதுவும் சாப்பிடுறது இல்ல. இனிமே நான் கரெக்டா சாப்பிடுவேன். நான் இனிமே ஹெல்தியா சாப்பிடுவேன் டாக்டர். ஓகே. மாப்ள, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும்யா. அட என்ன மாமா, நீங்க என்கிட்ட நல்லா பேசுறதுக்கு எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன்னா சொல்லுங்க. சரி சரி சரியா சொல்றது, ஆனா மறைக்காம சொல்லணும், ஓகேவா? நான் என்னத்த போய் மறைக்க போறேன், நீங்க கேளுங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க இந்த கார்பன் பேப்பர்லாம் பாத்துருக்கீங்களா? பேப்பர் கடியில வச்சு எழுதுவாங்களே, தெரியும் தானே? பாத்துருக்கேன். அது மேல நீங்க அழகர்னு எழுதுங்க, கீழே நேர்மை, நியாயம், தர்மம், உண்மைன்னு வரும் பாருங்க. அது எனக்கும் தெரியும்யா, அது எனக்கும் தெரியும். ஆனா நான் கேட்க வந்த விஷயத்த எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. என்ன மாமா, எதுவா இருந்தாலும் கேளுங்க. ஏமாப்ல, நீயும் ஆண்டாளும் அந்த ஆதி பையன் வீட்டுல தனியா இருந்தீங்கல்ல? ஆமா. 2 பேரும் நல்லா இருந்தீங்களா? நல்லா தான் இருந்தோம். எங்களுக்கு என்ன குறைச்சல? எனக்கு இருந்த ஒரே தலைவலி நீங்க தான். இப்ப நீங்களும் சரியாயிட்டீங்க, இனிமே எனக்கு என்ன தலைவலி? அட மாமா, நாங்க அன்னைக்கும் நல்லா தான் இருந்தோம், இப்பவும் நல்லா தான் இருக்கோம். சொல்லுங்க நீங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க நல்லபடியா இருந்தீங்கல்ல? அட சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நல்லா தான் இருந்தோன்னு. உனக்கு எப்படி நான் புரியற மாதிரி கேட்கறதுன்னு தெரியலையே. மாப்ள, இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த ஊதுபத்தி எல்லாம், மல்லிகைப்பூ இருந்துச்சா? எல்லாமே மல்லிகைப்பூ மட்டும் வெளியே போய் வாங்கிட்டு வந்தோம்னா. ஏன் என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது பூவே வேணுமா? ஏய் இங்காரு அம்புட்டுதான். இப்போ நான் என்ன கேக்குறேன்னு இன்னுமா உனக்கு புரியல? சத்தியமா புரியல மாமா. என்ன? சரியா சரியா, இரு இரு இரு. இப்போ உனக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. ஆயிடுச்சு. முன்னாடி உங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி இந்த சண்டை சச்சரவு இப்படி இருந்துச்சுல? இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். அது அதத்தான் கேக்குறேன். தனி கொடுத்தனும் போனீங்கல்ல, சந்தோஷமா இருந்தீங்களா? தனி கொடுத்துறோம் போறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? எங்களுக்குள்ள சண்டை வரலன்னா நாங்க பாட்டு சந்தோஷமா இருந்துட்டு போறோம். இப்ப என்னாச்சு? ஒரு பிரச்சனையும் இல்ல எங்களுக்குள்ள. மாப்பிள, நான் ஆண்டாளுக்கு அப்பன், இதுக்கு மேல வெளிப்படையா கேட்க முடியாதியா. நீங்க தான் எதுவுமே கேட்கலையே இன்னும். என்ன வெளிப்படையா கேட்கணும்? வெளிப்படையா கேட்க கூடாது. இப்படி நேரம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? நீங்க குழம்பி போயிருக்கீங்க. இந்த ஒரு நிமிஷம் கேட்டுருவான். சொல்லுங்க மாப்ள. இங்க வாங்க. என்ன என்னய்யா? என்ன மாப்ள? மாமா ஏதோ ஒண்ணு கேக்குறாரு, எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சா கேட்டு சொல்லுங்க. ஏங்க அப்படி என்ன மாப்பிள்ள கிட்ட கேட்டு தொலைச்சுங்க? ஏய் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் கேட்கல. நானு நீ உன் வேலையை போய் பாரு. ஏங்க இவ்வளவு நேரம் கேட்டு தானே இருந்தீங்க என்கிட்ட. நானும் அவ்வளவு தண்ணி கொடுத்துருமோ, நல்லா இருந்தீங்க நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டு தானே இருந்தீங்க என்கிட்ட. கேளுங்க. ஐயா மாப்பிள, நான் தெரியாம கேட்டு போட்டையா, போதுமா? என்ன நீங்க எங்க ஆப்பிள், ஆரஞ்சு, ஊதுபத்தி, மல்லிகைப்பூ இதெல்லாம் கேட்டீங்கல்ல?
ஏய் 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 போதுமியா? கேட்டீங்க அத்தை, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டு சொல்லுங்களேன். இத பத்தி தான் மாமனாரும் மருமகனும் பேசிட்டு இருந்தீங்களா? அட நீ வேற சும்மா இரு லட்சுமி. மாப்பிள்ளை ஏதோ தமாசுக்கு லந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை போய் நீ கேட்டுக்கிட்டு. அடி ஆண்டாளு, ஒப்பனுக்கு என்னாச்சு? கேக்குறது எல்லாமே கேட்டு இப்ப ஒண்ணுமே கேட்கலன்னு மாட்டி விடுறாரு என்ன? ஏய் மாப்பிள்ள, போதுமியா? இந்த பேச்சை இதோட விட்டுரு. நான் எதுவும் கேட்கல, நீயும் எதுவும் சொல்லல, புரிஞ்சுதா? ஏ, உங்க அப்பா பேசுறது உனக்கு புரியுதாடி? எதுக்குடி சிரிக்கிற? உங்களுக்கு தான் புரியுதா? ஐயா சும்மா இருயா, சொல்ல கேட்க மாட்டியா நீ? மாமா நீங்க சும்மா இருங்க, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இருங்க மாமா, உங்க ரெண்டாவது பண்ணிக்கிட்டு கேட்போம். ஏன் இந்த ஆப்பிள் என்ன நீ உங்ககிட்ட போய் நான் கேட்ட பாரு. கேட்டுலாம் கேட்காம போறீங்க? கேட்டுதா? நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் நீ தெரியலன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். தெரியலன்னா பரவாயில்ல, போய் ஆர்டர் போட்டு வந்து பில் எல்லாம் செக் பண்ணு போ. போடா. தெரியலன்னா யாரையாவது கேட்டா சொல்லுங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, மல்லிகை பூனா உங்க அப்பா கொஞ்சம் கூட விவசாய இல்லையா? எதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது. சரி, நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க புருஷன் பொண்டாட்டியா தானே இருந்தீங்க? இல்ல, அவரு தாத்தாவா இருக்காரு, நான் தாத்தாவுக்கு சித்தியா இருக்கேன். ஏய், நான் அந்த அர்த்தத்துல கேட்கலடி. வேற எந்த அர்த்தத்துல கேக்குற? அதான்க்கா, அப்பா கூட மாமா கிட்ட கேட்டாரு, ஆப்பிள், ஆரஞ்சு, மல்லிப்பூ, ஊதுவத்தி அத பத்தி கேக்குறாங்க. ஏய் சிப்பு, எனக்கு வெக்கமா இருக்கு. கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. எல்லாம் நல்லபடியா இருக்கீங்கல்ல? நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா